ஹாய் ஹலோ வணக்கம். நான் தான் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறோம். ஸ்நாக்ஸ் நிறைய நம்ம சேனலில் பார்த்துருக்கோம்ல. ஆல் டைம் ஃபேவரட் பார்த்தீங்கன்னா இந்த டீ ஷாப்பில் இருக்க இந்த ஸ்நாக்ஸ் எல்லாருக்கும் பிடிக்கும். அதனால் இன்றைக்கி என்ன பண்ண போனால் இந்த டீ கடை உருளைக்கிழங்கு சமோசா எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இந்த டீ கடை உருளைக்கிழங்கு சமோசா ஒரு சூப்பரான ஸ்டைலில் ஒரு ஈஸி மெத்தடில் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லை, நம்ம சேனல் ஆல்ரெடி 3 வாட்டி நம்ம சமோசா எப்படி பண்ணுறது பார்த்துருக்கோம். அந்த ஃபோல்டிங் வேறு, இந்த ஃபோல்டிங் ஜஸ்ட் லைட்டாக ரோல் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த வி ஷேப்பில் அப்படி மடித்து உள்ள ஸ்டஃபிங் வச்சு ஒரு ஈஸி மெத்தடில் கொடுத்துருக்கேன். இப்போ எப்படி டிஷ் பண்ணுறது பார்ப்போம். அதுக்கு எப்படி இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள்: மைதா 200 கிராம், டால்டா 1/2 டீஸ்பூன், உருளைக்கிழங்கு 150 கிராம், அதாவது 2 to 3 நம்பர், சோம்பு 1/4 டீஸ்பூன், பெரிய வெங்காயம் 1, பச்சை மிளகாய் 2 நம்பர், மஞ்சத்தூள் சிறிதளவு, மிளகாய் பவுடர் 1/4 டீஸ்பூன், தனியா பவுடர் 1/4 டீஸ்பூன், கொத்தமல்லி தேவையான அளவு, கருவேப்பிலை சிறிதளவு, எண்ணெய் ஃப்ரை பண்றதுக்கு தேவையான அளவு. ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கங்க. அந்த பவுலில் நம்ம கிட்ட இருக்க இந்த மைதாவை ஆட் பண்ணுறோம். இந்த மைதாவை ஆட் பண்ணி நம்ம டோ ரெடி பண்ணுறோம். அதாவது மாவு பிசைஞ்சு நல்லா டோ ரெடி பண்ணிடலாம். இப்போ கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு பிறகு டால்டா ஆட் பண்ணுறோம். இந்த டால்டா எதுக்காக ஆட் பண்ணுன்னா கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக வர்றதுக்காக மட்டும்தான் டீ கடையில் ஆட் பண்ணுவாங்க. நீங்கள் டால்டா வேணாம்னு நினச்சிங்கன்னா அந்த டைமில் பட்டர் அப்படி இல்லைன்னா ஆயில் ஆட் பண்ணலாம். ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். இதுக்கு பிறகு தண்ணி ஆட் பண்ணி மாவு நல்லா பிசைஞ்சிடலாம். இந்த மாவு பிசையும் போது டைட்டாக பிசையணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் கேட்டிங்கன்னா மைதா மாவு ஆல்வேஸ் நீங்கள் மாவு பிசைஞ்சு முடிச்ச பிறகு கொஞ்சம் ரெஸ்ட் விடுங்க. அந்த ரெஸ்ட் விட்ட பிறகு உங்களுக்கு என்ன ஆகும்னா சாஃப்ட் ஆகும். அந்த டைமில் லூஸ் ஆகிடும். அதனால தான் மாவு பிசையும் போது டைட்டாக பிசைன்னு சொல்கிறோம். இப்போ மாவு பிசைஞ்சிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு கையில் பிடிச்சிட்டு இன்னொரு கையில் மாவை நல்லா அழுத்தி தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த மாவு ஒன்று சேரும்போது உங்களுக்கு நல்லா கரெக்டான அந்த சாஃப்டான டோ ரெடி ஆகிடும். அதே டைமில் இந்த மாவு பிசையும் போது எண்ணெய் அப்ளை பண்ணி நீங்கள் பிசையக்கூடாது. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஏன் கேட்டிங்கன்னா சில பேர் மாவு பிசையும் போது ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு எண்ணெய் அப்ளை பண்ணுவாங்க மேலே. அந்த மாதிரிலாம் எந்த ப்ராசஸும் வேண்டாம். நீங்கள் இந்த மாதிரி டோ ரெடி பண்ணி முடிச்ச பிறகு ரவுண்டாக ஃபோல்ட் பண்ணி நீங்கள் வச்சுருங்க. கரெக்டாக 20 நிமிஷம் கழிச்சு நம்ம திருப்பி ஸ்டஃபிங் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு பிறகு ஒரு கடாய் வச்சுருக்கேன். இந்த கடாயில் எண்ணெய் தாளிப்புக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணுறோம். இந்த எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக சூடான பிறகு நம்ம கிட்ட இருக்க இந்த சோம்பு தாளிப்பை ஆட் பண்ணுறோம். நார்மலாக கடுகு சீரகம் சில பேர் போட்டிருப்பாங்க வீட்டில். அதெல்லாம் வேண்டாம். வெறும் சோம்பு மட்டும் போடுங்க. அப்புறம் அந்த ஃப்ளேவர் நல்லா எடுத்து கொடுக்கும். இதுக்கு பிறகு காரத்துக்கு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை. இந்த சோம்பு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை 3 நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க இந்த வெங்காயத்தை ஆட் பண்ணுறோம். இந்த வெங்காயம் கொஞ்சம் ஃபைன் சாப்பாக போட்டிருக்கோம். அதே டைமில் இந்த வெங்காயம் ரொம்ப நேரம் வதங்க வேண்டாம். ஏன் கேட்டிங்கன்னா இந்த வெங்காயம் வதங்கினா உங்களுக்கு எண்ணெய் விட தண்ணி விட ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் அந்த டெக்ஸ்சர் நம்மளுக்கு கிடைக்காது. அதனால தான் ஜஸ்ட் லைட்டாக 1 நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கிட்ட இருக்க இந்த மஞ்சத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் மிளகாய் பவுடர், இதுக்கு பிறகு தனியா பவுடர் ஆட் பண்ணுறோம். இப்போ இந்த பவுடர் மசாலாலாம் ஆட் பண்ணுறோம்ல, இந்த டைமில் உங்களுக்கு காரம் அதிகமாகிடுச்சு, உங்களுக்கு காரம் கம்மி பண்ணணும்னு வச்சுக்கலாம். அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு ஏற்கனவே தாளிப்புக்கு பச்சை மிளகாலாம் போட்டுருப்போம் பார்த்தீங்கன்னா, அந்த பச்சை மிளகாய் கம்மி பண்ணால் உங்களுக்கு காரத்தை அளவு கம்மி பண்ண முடியும். ஏன்னா பேசிக்காக இந்த அளவுக்கு கொஞ்சமாக பவுடர் மசாலா போட்டால் உங்களுக்கு அந்த டெக்ஸ்சர் டேஸ்ட் கொடுக்கும். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இந்த தண்ணி அதிகமாக ஆட் பண்ணக்கூடாது. கொஞ்சமாக போட்டு அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு லைட்டாக வதக்கிட்டு நம்ம பாயில் பண்ணி வச்சிருக்க இந்த உருளைக்கிழங்கு போட்டு ஜஸ்ட் குக் பண்ணுறோம். இதுக்கு பிறகு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணுங்க. இந்த சால்ட் ஆட் பண்ணும்போது கரெக்டாக ஆட் பண்ணோம். நம்ம உருளைக்கிழங்கு ஃபுல்லாக ஸ்மாஷ் பண்ணி முடிச்ச பிறகு சால்ட் ஆட் பண்ணக்கூடாது. அந்த உருளைக்கிழங்கு போட்ட உடனே லைட்டாக பரட்டுங்க. அதுக்கப்புறம் சால்ட்டும் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு மிக்ஸ் பண்ணிருக்கணும். இந்த மாதிரி நல்லா ட்ரையாக குக் பண்ணிருக்கணும். அதனால தண்ணி அதிகமாக ஆட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன். இப்போ இந்த உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. சூடு ஆறின பிறகு ஸ்டஃபிங் பண்ணி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு பிறகு நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த டோ நம்ம என்ன பண்ணுறோம், திருப்பி கொஞ்சம் லைட்டாக மாலிஷ் பண்ணுறோம். அந்த மாலிஷ் பண்ணும்போது நல்லா சாஃப்டாக ரெடி ஆகும். இதுக்கு பிறகு நம்ம சின்ன சின்ன பீஸாக ஃபஸ்ட்டு கட் பண்ணுறோங்க.
கட் பண்ணி முடிச்ச பிறகு நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த ஒரு சின்ன பீஸ் எடுத்து நம்ம வந்து அழகாக வந்து எந்த சைஸில் சமோசா பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து இது மாதிரி கட் பண்ணி எடுக்கணும். அதாவது பெரிய விரலையும் சின்ன விரலையும் வச்சு உள்ளே வச்சு ப்ரெஸ் பண்ணால் இந்த மாதிரி ரவுண்டாக டோ ரெடி ஆகிடும். சரிங்களா? இந்த ப்ராசஸில் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து சமோசாவோட சைஸ் வந்து பிளான் பண்ணணும். சரிங்களா? இது மாதிரி கட் பண்ணி முடிச்ச பிறகு நல்லா அந்த டோவை 2 கையிலையும் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்கும். அதனால வந்து இந்த மாதிரி பண்ணுறேன். சரிங்களா? இப்போ ரெடியாக இருக்குது. இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த பேடா வந்து ஜஸ்ட் லைட்டாக 4 விரல் வச்சு ப்ரெஸ் பண்ணுங்க. ப்ரெஸ் பண்ணி முடிச்ச பிறகு ஒரு ட்ராப் எண்ணெய் போடுங்க. எண்ணெய் எதுக்காக அப்ளை பண்ணுறோம் கேட்டால் உங்களுக்கு வந்து நீங்கள் ரோல் பண்ணணும் ஒட்டாமல் வரணும். அதனால தான் வந்து எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு ரோல் பண்ண ஆரம்பிக்கிறோம். இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ண ஆரம்பிச்சிருங்க. நீங்கள் ரோல் பண்ணும்போது கண்டிப்பாக கவனிக்க வேண்டியதுன்னா ரவுண்டாக ரோல் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் லைட்டாக நேராக தான் ரோல் பண்ணணும். இப்படி பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக இந்த மாதிரி ஷேப் கிடைக்கும். இதுக்கு பிறகு வந்து நீங்கள் ரோல் பண்ணி முடிச்ச பிறகு கவனமாக கவனிக்க வேண்டியதுன்னா இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் ஒரே ஈவனாக இருக்கணும். ஒரு சைடு பெருசாகவும் ஒரு சைடு சின்னதாக இருந்தால் உங்களுக்கு வந்து ஃபோல்ட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இப்போ 1/2 கட் பண்ணுறோம். கட் பண்ணி முடிச்ச பிறகு வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த ஒரு ஷீட் மட்டும் எடுத்துக்கிறோம். ஒரு ஷீட்டில் அந்த கட் பண்ண சைடில் வந்து தண்ணி அப்ளை பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஃபஸ்ட்டு ஃபோல்ட் பண்ணுங்கள். ரைட் ஹேண்ட் சைடில் ஃபோல்ட் பண்ணி முடிச்ச பிறகு இந்த கார்னர் பகுதியை கூர்மையான பகுதியை ஜஸ்ட் லைட்டாக ப்ரெஸ் பண்ணணும். அதே மாதிரி மேல் பகுதியும் ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணி முடிச்ச பிறகு வந்து அந்த ஃபோல்டிங் எங்கே இருக்கோ அங்கே கரெக்டாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணி முடிச்ச பிறகு தான் அந்த உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் கரெக்டாக வைக்கணும். அப்படி கரெக்டாக ப்ரெஸ் பண்ணனா என்ன உங்ககிட்ட உங்களுக்கு வந்து அந்த ஃபோல்டிங் பிரிஞ்சு வந்துடும். இதுக்கு பிறகு ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் எடுத்து கரெக்டாக வந்து நம்ம ஸ்டஃபிங் வைக்கலாம். இப்போ என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் தண்ணி எடுத்து சைடு கார்னர்லாம் வந்து அப்ளை பண்ணுறோம். அப்போ தான் கரெக்டாக ஒட்ட முடியும். இப்போ நான் கரெக்டாக ஃபோல்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வி ஷேப்பில் மடிச்சிருக்கணும். சரிங்களா? இந்த வி ஷேப்பில் மடிக்கும் போதும் கரெக்டாக உங்களுக்கு ஷேப் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு வி ஷேப்பு, செகண்ட் திருப்பி இன்னொரு ஃபோல்டிங், அதுக்கப்புறம் அந்த ஜாயிண்ட்டும் இந்த ஜாயிண்ட்டும் டுகெதராக வந்து நீங்கள் வந்து ஒன்று ஆக்கி ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணுறது ரொம்ப ப்ராப்பராக ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் கரெக்டாக ஒட்டும். ஏன் கேட்டால் நம்ம தண்ணி போட்டு நம்ம வந்து அப்ளை பண்ணி ஒட்டுறோம். இந்த பைண்டிங் ஏஜென்ட் அதாவது மைதாவில் கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணி பசமை ரெடி பண்ணி ஒட்டுவாங்க. அப்படியும் பண்ணலாம். இப்போ நம்மளோட சமோசா எல்லாமே ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இப்போ எதுக்காக கை காமிக்கிறோம்னா இந்த சமோசா ரெடி பண்ணி முடிச்ச பிறகு கீழே ஒரு தட்டில் கொஞ்சம் மைதா போட்ட பிறகு 1 by 1 பிளேஸ் பண்ணோம். இப்போ எண்ணெயும் சூடாக இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் இந்த எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது லோ ஃப்ளேமில், அதாவது லோனா ரொம்ப லோ வேண்டாம், மீடியமான அளவுக்கு எண்ணெய் சூடாக இருக்கணும். அதுக்கு பிறகு 1 by 1 பிளேஸ் பண்ணுங்கள். இந்த பிளேஸ் பண்ணி முடிச்ச பிறகு எண்ணெயில் வந்து போட்ட உடனே நல்லா பொரியக்கூடாது, நல்லா டப் டப்புன்னு பபுள்ஸ் வரக்கூடாது. அப்படி வந்துன்னா உங்களுக்கு வந்து அந்த சமோசா ப்ராப்பராக வராது. அதனால தான் உங்களுக்கு வந்து மீடியமான ஃப்ளேமில் அந்த சமோசாவை போட்டு ஸ்லோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சமோசா ரெடி. இன்றைக்கி ஒரு டீ கடை ஸ்டைலில் இன்றைக்கி சமோசா எப்படி பண்ணுறது சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு அருமையான ஸ்டைலில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சட்னி அப்படின்னா கெச்சப்பை தொட்டு சாப்பிட்டீங்கன்னா அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். என்னங்க இந்த உருளைக்கிழங்கு சமோசா எப்படி பண்ணுறது எல்லாருக்கும் ஈஸியாக தெரிஞ்சிருக்கல. உங்கள் வீட்டில் போங்க, ட்ரை பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பர் டிஷ்ஷஸ் வந்துருக்கேன். நன்றி, வணக்கம், see you, bye bye, take care.